Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ராஜாக்களை கர்த்தர் வெறுங்கையா விடுறதில்ல. ராஜாக்களுக்கு வெல்த் ரொம்ப முக்கியம். ஹலோ, இருக்கிறீங்களா? ராஜாவுக்கு நிறைய இருக்கணும். அதனால் கடவுள் என்ன பண்ணார்? வெறும் ராஜான்னு ஒரு டைட்டில் கொடுத்தது மட்டுமல்ல, நிறைய வேற கொடுத்துட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நமக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் சொந்தம் இல்லையாக்கும், 3க்கு 6 தானாக்கும், இந்த பேச்செல்லாம் விட்டு போட்டு பூமி மனுபுத்திரருக்கு சொந்தமானது. இந்த பூமியில் எந்த பகுதி வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சொந்தமானதுங்க. நீங்கள் விசுவாசத்தில் சொந்தமாக்கலாம், நீங்கள் பொசஸ் பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் சொல்லியிருக்குது, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, விசுவாச வம்சத்தார் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அதனால தான் சொல்லியிருக்குது. எதை சுதந்தரிப்பான்னு? உலகத்தை சுதந்தரிப்பான்னு. அப்போ சும்மா ஒரு கிரவுண்டு நிலத்தை சுதந்திரிக்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. உலகத்தையே சுதந்திரிப்பேன்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். நம்ம அப்படி திங்க் பண்ணாத வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, அப்படி யோசிக்காத வரைக்கும் நடக்காது. அப்போ தேவன் ஒரு ராஜாக்கள் என்னும் ஒரு இனத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், ஒரு புதிய இனத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சபையில் நம்ம வைத்து நமக்கு டியூஷன் கூட சொல்லித்தர்றார். எப்படி ராஜாவாக இருக்கிறதுங்கிறத பற்றி, எப்படி பேசுறது, எப்படி நடந்து கொள்வது, எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி நமக்கு வேண்டியது இந்த பூமியில் சுதந்திரித்து கொள்வது, எப்படி நமக்கு சொந்தமாக்குவது அப்படிங்கிறத சொல்லித்தர்றார். நாம் உண்டாக்கப்படும் போதே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம்னா, 2 உலகத்தில் அதிகாரம் உள்ளவர்களாக, 2 உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கவனிச்சுட்டே வரீங்களா? கொஞ்சம் உள்ளே போகிறோம். இன்றைக்கி 2 உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவர்களாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய உலகத்தில், ஏன்னா நம்ம 2 உலகத்தை சேர்ந்தவங்க. நான் வெறும் மண்ணிலேருந்து வந்தேன்னு சொல்லக்கூடாது. இல்லை, உங்கள் சரீரம் மண்ணிலேருந்து வந்தது, உங்களுடைய ஆவி தேவனிடத்திலேருந்து வந்தது. அப்போ உங்களுக்கு 2 சைடு இருக்குது. ஒன்று அங்கேருந்து வந்த சைடு, ஒன்று இங்கேருந்து வந்த சைடு, 2 சைடு இருக்குது. அப்போ நீங்கள் 2 விதமான ஒரு ஆள். நீங்கள் வெறும் பூமிக்குரியவர் இல்லை, நீங்கள் விண்ணுக்குரியவரும் கூட. அங்கேருந்து வந்ததுனால உங்களுக்கு அந்த கனெக்ஷனும் இருக்குது, அதுவும் உங்கள் சொந்த ஊர் தான். அப்போ இப்போ எப்படி சொல்லலாம் இதை? 2 உலகத்திலும், அதாவது 2 உலகத்திலும் என்று சொன்னால், ஆவிக்குரிய உலகத்திலும் சரி, சரீர பிரகாரமான உலகத்திலையும் சரி, 2 உலகத்திலேயும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவர்களாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அதனால தான் மனுஷன் பாருங்கள், ஒரு பிரத்யேகமாக ஒரு விதத்தில் உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். மரம், செடி, கொடிகள், மாடுகள், ஆடுகள், பறவைகள்லாம் உண்டாக்கப்பட்டது. மாடு, ஆடு, பறவைலாம் கடவுளோட ஐக்கியம் கொள்றதில்லை, அவைகளால் முடியாது ஐக்கியம் கொள்வது. அது வேற ஒரு இனத்தை சேர்ந்தது, வேற ஒரு வகையை சேர்ந்தது. கடவுளுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்படவில்லை. மனுஷனை கடவுள் தம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்குனார். ஏன்னு சொன்னால், அவன் தன்னை போல இருந்து தன்னோட ஐக்கியம் கொள்ளணும், பூமியில் வாழணும். ஒரு சரீரத்தில் அவன் வாழலாம், இந்த சரீரத்தில் நடமாடி பூமியில் அவன் ஆண்டு கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆவியாயிருக்கிற காண முடியாத தேவனோடு கூட அவன் தொடர்பு கொண்டு அவரோட ஐக்கியமும் கொள்ளலாம். இது யாராவது முடியுமா? யாராலையும் முடியாது. மனுஷன் ஒருத்தனால தான் முடியும். பூமியிலையும் வாழ்கிறான், ஆவியாக இருக்கிற தேவனோடு நெருங்கி ஐக்கியம், அவரை தெரியுன்றான், அவர் என்கிட்ட பேசினார்ன்றான், அவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்கிறாருன்றான், அவர் என்ன நடத்துகிறாருன்றான், அவர் என் கூடயே இருக்கிறாருங்கிறான். எப்படி அவன் சொல்கிறான்? ஏன்னா அவன் 2 உலகத்தை சேர்ந்தவனாக இருக்கான், 2 உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறான். பாருங்க, ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று சரீர பிரகாரமான இந்த உலகம். அப்புறம் நமக்கு ஒரு மனதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனதில் உணர்ச்சிகள், எண்ணங்கள், பிறகு சித்தங்கொள்ளும் திறன், இதெல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆத்துமா என்கிற மனதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நமக்கு சரீரம் இருக்குது, அது இந்த உலகத்திலேருந்து வந்தது. ஆவி இருக்குது, தேவனிடத்திலேருந்து வந்தது. அது இல்லாமல் நமக்கு இந்த உணர்ச்சி கொள்ளக்கூடிய திறன், தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு திறன், வில். அப்புறம் எண்ணங்களை வைத்து அலசி ஆராயக்கூடிய ஒரு இன்டலெக்ட், ஒரு அறிவு கூர்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், எப்படி வாழ்கிறாங்க? அப்படிங்க எப்படி வாழ்கிறான்னா, அவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். அப்போ இந்த சரீரத்தை இயக்குகிறது என்ன? எண்ணங்கள் தான் இயக்குகிறது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்கிறான். நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனால் என்ன பண்ணுறேன்?
சாப்பிட்றேன். சட்டையை மாட்டணும்னு நினைக்கிறேன், அதனால் சட்டையை மாட்டுறேன். இல்லை தூங்கணும்னு நினைக்கிறேன், அதனால் படுத்து தூங்குறேன். என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்கிறான். எண்ணங்கள் தான் நம்முடைய சரீரத்தை இயக்குகிறது. இந்த எண்ணக்கூடிய இந்த ஆள், ஆவி, ஆத்துமா, நம்முடைய உள்ளான மனிதன், இந்த உள்ளேருந்து போன பிறகு அல்லது செத்த பிறகு என்ன ஆகிறது? சரீரம் செயலற்று போயிடுது, அதுக்கு எந்த வேல்யூம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் அடக்கம் பண்ணிடுறாங்க. திரும்ப உயிர் தெழுதல் வரைக்கும் அதை அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ அதை இயக்கக்கூடிய ஒரு ஆள் பின்னால் இல்லை. அவனுடைய எண்ணங்கள் இல்லை, அவனுடைய உணர்ச்சிகள் இல்லை, அவனுடைய திட்டங்கள் சித்தங்கள்லாம் இல்லை. ஏன்னா சரீரம் அதனால் இயங்குகிற ஒன்று, ஒரு மனுஷனுடைய மனதினால் இயங்குகிற ஒன்று. அந்த மனது ஆவியினால் இயங்குகிறது. இப்படி அது இல்லாதனால சரீரம் ஒன்றுமில்லாததாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், சில நேரத்தில் என்ன ஆகுது? மனுஷன் சாகாமலே சரீரம் என்ன ஆகிடுது? மனதிலேருந்து கட் ஆகிடுது. பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் என்ன சொல்கிறோம்? அவர் அன்கான்ஷியஸாக இருக்கிறாரு அப்படின்றோம். அன்கான்ஷியஸ்னால் என்ன? அன்கான்ஷியஸ்னால் செத்துட்டாருன்னு அர்த்தமா? அவ்வளோதான் போயிட்டாருன்னு அர்த்தமா? கிடையாது. இருக்கிறாருங்க. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறது இல்லை. ஆள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், போய் அடக்கம் பண்ணணும்னு கிடையாது. அன்கான்ஷியஸாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த அறிவு இல்லாதவராக இருக்கிறார். அன்கான்ஷியஸ்னால் என்ன அர்த்தம்? அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு. நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை சுற்றி யார் இருக்கிறா, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சுய நினைவு இல்லாமல் அவர் இருக்கிறார். அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ பாருங்கள், அன்கான்ஷியஸாக இருக்கிறவங்க சரீரத்தை அவங்க செத்த சரீரம் மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கும்போது சரீரம் என்ன ஆகுது? ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஆகிடுது, சரியாக இயங்க மாட்டேங்கிறது. ஏன்னா மனம் தானே சரீரத்தை இயக்குது. இவர் அன்கான்ஷியஸாக இருக்கிறதுனால சரீரம் இப்போ எந்திரிச்சு நடக்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை, சரீரம் ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஏன்னா அன்கான்ஷியஸாக இருக்கிறார். திருப்பி கான்ஷியஸ்னஸ் வந்தவொடனே தான் திரும்பி அதை பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் யார் என்பதை குறித்து அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க. இதுக்கு தான் வர்றேன். இப்போ தாங்க யாருன்றது தெரியல, அவங்களுக்கு என்னன்னே விளங்கலை. ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரியாதனால, விளங்காதனால, அதை குறித்த அறிவு இல்லாதனால, அதை குறித்த ஒரு சரியான நினைவுகள் எண்ணங்கள் இல்லாதனால, ஆவிக்குரிய ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாதனால, ஆவிக்குரிய எண்ணங்கள் இல்லாதனால, ஆவிக்குரிய தீர்மானங்கள் இல்லாதனால, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாதனால என்ன ஆகுது? அவருடைய சரீரத்தின் செயல்பாடும் அதற்கேற்றவாறு தான் இருக்கிறது. அவர்கள் ஏன் கிறிஸ்தவ மக்களாக அல்லது பரிசுத்தத்தில் வாழவோ வெற்றியில் வாழவோ முடியறதில்லை? அவர்கள் சரீரத்தை கொண்டு இந்த உலகத்தில் வெற்றியில் ஏன் வாழ முடியலன்னு சொன்னால், அவங்க மைண்டு சரியாக இல்லை. மைண்டு தேவனுடைய காரியங்களை குறித்து அன்கான்ஷியஸாக இருக்குது. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னை எப்படி பண்ணியிருக்கிறார், மீட்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது, நான் என்னவா இருக்கிறேன், என்னால் என்ன முடியும், நான் யார் என்பதை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. The mind is a state of unconsciousness spiritually. ஆவிக்குரிய விதத்தில் அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அதை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே காணப்பட மாட்டேங்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இது? ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக சொல்லணுமோ சொல்கிறேன், கஷ்டம் இல்லாமல் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஏன்னு சொன்னால் ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து போயிடும். முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறோம். என்ன காரியம்? எண்ணங்கள். என் எண்ணம் தான் என்னுடைய சரீரத்தை இயக்குகிறது. நான் ஆவிக்குரிய எண்ணங்களை உடையவனாக இருந்தால், ஆவிக்குரிய ஒரு கான்ஷியஸ்னஸில் வாழ்ந்தேன்னா, நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படிப்பட்டவன், எனக்கு என்ன முடியும் என்கிற அந்த கான்ஷியஸ்னஸ். அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, கான்ஷியஸாக இருக்கணும். சுயநினைவு இழந்தவனை போல் இருக்கக்கூடாது. சிலர் பாருங்கள் இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க, ஆனால் சுயநினைவு இழந்த, ஆவிக்குரிய விதத்தில் சுயநினைவு இல்லாதவர்களை போல இருக்கிறார்கள். அன்கான்ஷியஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆவிக்குரியபடி தங்களை யாருன்னு அவங்களுக்கு நிதானிக்க முடியவே இல்லை, அவர்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அப்போ அந்த எண்ணங்கள் தான் அந்த நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த ராஜாவாக வாழ்வதில் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது என்பதெல்லாம் சொல்ல வர்றேன். ராஜாக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ராஜாக்களாக அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆள வேண்டும் என்று சொன்னால், ராஜாக்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால், அது எங்கே ஆரம்பிக்கிறது? எண்ணத்தில் ஆரம்பிக்கிறோம். எண்ணத்தில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது? அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கிங்ஷிப்,
நாம் ராஜாக்கள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு அதே புரியல, அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அதை பற்றி தாங்கள் ராஜான்னே தெரியல, நிமிர்ந்து நிற்பதே கிடையாது, முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு கலை கிடையாது, ஒரு வெற்றியின் எண்ணம் கிடையாது. நான் ஜெயிக்க போகிறேன், வாழ்க்கையில் நான் வெற்றி சிறக்க போகிறேன்ற அந்த அவுட்லுக்கே கிடையாது பாருங்கள். இப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ராஜாவாக இருக்கிறதுல எண்ணம் ரொம்ப முக்கியம். அப்போ நாம் 2 உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய உலகம், ஒன்று சரீர பிரகாரமான உலகம். இதில் என்ன பெனிஃபிட்னு சொல்லலாம்? ஏன் 2 உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறது பெனிஃபிட்னு சொல்கிறேன். இயற்கை உலகத்தை ஆவிக்குரிய உலகம் ஆளுகிறது. ஏன் மலையை பார்த்து பேருந்துன்னு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் போகும்? ஏன்னு சொன்னால் அது அப்படி தான். ஏன்னா ஆவிக்குரிய உலகம் இயற்கையில் இருக்கிற உலகத்தை உண்டாக்கினது. ஆவியாக இருக்கிற தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், இந்த மலைகள்லாம் உண்டாக கடவுது என்றார். அப்படி தான் உண்டாச்சு. இதெல்லாம் ஒழிஞ்சு போனால் ஒழிஞ்சு போயிடும். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததால் உண்டாக்கப்படவில்லை. அவைகள் தோன்றப்படாதவைகளால் உண்டாக்கப்பட்டது, கடவுளுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது, ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தின் மீது அதிகாரம் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக, அந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் இந்த 2 உலகத்துலையும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம சுற்றி தரித்திரம் இருக்குது, நோய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்களாக இருந்து கொண்டு இந்த இயற்கையில் காணப்படுகிற காரியங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறோம். இந்த ராஜாவாக இருக்கிறது இதுதான் பாருங்கள். ஆவிக்குரியவர்களாக இருந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய உலகத்தின் அதிகாரத்தை இந்த இயற்கை உலகத்தில் நாம் செலுத்துகிறோம். இயற்கை உலகத்தை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. அவன் சண்டைக்கு வந்தான், நம்மளும் போய் சட்டையை மடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கக்கூடாது. இவன் எப்படி பண்ணிட்டான், நானும் அப்படி பண்ணுறேன்னு போய் நிற்கக்கூடாது. ஏன்னா இயற்கை உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம இயற்கை உலகத்தின் வழக்கத்தின்படி சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போன்னு அர்த்தம். ஆவிக்குரியதன்படி சந்திக்கலை. ஆவிக்குரியதன்படி எப்படி சந்திக்கிறது? அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் அதிகாரம், அதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை, அதுக்கு தான் கட்டளை, அதுக்கு தான் போன்னு சொன்னால் போகணும். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறீங்களா? அப்போ இந்த உலகத்தில், இயற்கை உலகத்தில் காணப்படுகிற குழப்பங்களை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வருகிறோம். எப்படி கொண்டு வருகிறோம்? இந்த ஆவிக்குரிய விதத்தில் செயல்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு இருக்குது. மனிதர்களாகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கு அது கொடுக்கப்படலை. ஆவிக்குரிய உலகத்தின் விசுவாசம் என்னும் சக்தியை கொண்டு இந்த இயற்கை உலகத்தை சப்டியூ பண்ண முடியும், கீழ்ப்படுத்த முடியும். இருக்கீங்களா? மறுபடியும் சொல்கிறேன். ஆவிக்குரிய உலகத்தின் விசுவாசம் என்னும் சக்தியை கொண்டு இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற மாபெரும் பிரச்சனைகளை நமக்கு கீழ்ப்படுத்தி நாம் ஆண்டு கொள்ள முடியும். கீழ்ப்படுத்த முடியும், ஆண்டு கொள்ள முடியும். சப்டியூங்கிற வார்த்தை பாருங்கள். திருப்பம் 1 அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை எல்லாம் இருக்கிறீங்களான்னு பார்க்குறேன். அதை பார்த்து அழுது கொண்டுன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். சப்டியூன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை கொண்டு நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். சப்டியூனா என்ன? கீழ்ப்படுத்துறதுனா என்ன? வறுமை இந்த உலகத்தில் பார்க்குறோம், அதை கீழ்ப்படுத்த வேண்டும். எப்படி கீழ்ப்படுத்த முடியும்? வறுமையை எப்படி கீழ்ப்படுத்த முடியும்? அதான் சொன்னார் பாருங்க இயேசு. The Spirit of God is upon me and He has anointed me to preach the gospel. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்ன்றார். நல்லா கவனிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருக்கீங்களா? அப்போ சிலர் கேட்குறாங்க, என்னையா தரித்திரருக்கு வந்து சாப்பாடு தான் கொடுக்கணும், சுவிசேஷ எண்ணத்தில் பிரசங்க? கிடையாதுங்க. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கும் தரித்திரனா இருப்பான். சாப்பாடு நீ கொடுக்கணும், ஏன்னா செத்து போயிடுவான், இல்லைனா நாளைக்கு வரைக்கும் தாங்க மாட்டான். அதனால் சாப்பாடு கொடுக்கறது நல்லது. அது யாரும் கெட்டதுன்னு சொல்லலை, அது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் அவனால் தாக்கி பிடிக்க முடியாது. ஏற்கனவே 3 நாள் பட்டினி கிடக்கிறான்.
அதனால் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தே ஆகணும். ஆனால் சாப்பாடு நிரந்தரமான பதில் அல்ல. இயேசுவின் சுவிசேஷம் நிரந்தரமான பதில் அதுக்கு. அதனால சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. நம்முடைய கிறிஸ்தவ பிரசங்கத்தில் தரித்திரருக்கு ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க. அவர்களுக்கு நற்செய்தி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. இது ஏன் முக்கியம்? இந்த பிரசங்கம் என்ன முக்கியம்? கிறிஸ்தவ பிரசங்கம் என்னத்துக்கு முக்கியம்னு சொன்னால், இந்த தரித்திரத்தில் வாழுகிறவனுடைய எண்ணங்களை அது மாற்றுகிறது. தரித்திர எண்ணங்களை மாற்றுகிறது, தாழ்ச்சியின் எண்ணங்களை மாற்றுகிறது, தோல்வியின் எண்ணங்களை மாற்றுகிறது, இல்லாமை வறுமை என்கிற எண்ணத்தை மாற்றுகிறது, சிறுமையின் எண்ணத்தை மாற்றுகிறது. அவனுடைய தரித்திரத்தை அவனே கீழ்ப்படுத்தும்படியாக அது செய்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணால் அவனே கீழ்ப்படுத்திடுவான், தரித்திரத்தை அவனே கீழ்ப்படுத்திடுவான். அப்போ கிறிஸ்தவர்கள் செய்கிற சோஷியல் ஒர்க்கெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ஒர்க்கு பண்ணணும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏனால் சுவிசேஷங்கள் இந்த அற்புதமான எண்ணங்களை கொண்டதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையினால் அது நிறைந்து இருக்கிறது. தரித்திர கட்டுகளை அது முறிக்கிறது. மனதில் ஏற்பட்டிருக்கிற அந்த தரித்திரத்தின் பிடியை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. அதன் சங்கிலிகளை அது அறுத்து போடுகிறது. சுவிசேஷ பிரசங்கம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதை கேட்க 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 மனுஷன் இன்னொருத்தன் போய் கை நீட்டுறதை நிறுத்த ஆரம்பிச்சிருவான். வெறும் கொடுத்துக்கிட்டே இருந்தான்னு பாருங்கள், கை நீட்டுறதே பழக்கமாயிடும் அவனது. வேறு என்ன வந்திருக்குங்க பேப்பரில் இன்றைக்கி, வேறு என்ன கொடுக்குறாங்களாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். நல்லா தெரியுது எல்லாருக்கும் என்னென்னு. சிலர் ஒன்றையும் விடுறதில்லை, இதையும் வாங்கிக்கிறது அதையும் வாங்கிக்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டோம். ஆனால் என்னைக்கு போய் போய் வாங்கி வாங்கி அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது கிடையாதுங்க. தரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுத்த வேண்டும். நாம் ராஜாக்களாக மாற வேண்டும். சும்மா அவங்க கொடுத்தாங்களேன்னு வாங்கி அதில் சந்தோஷப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அது தற்காலிக நிவாரணமாக இருக்கிறது. இருக்கீங்களா? ஆனால் நான் என்றைக்கு தரித்திரத்தை கீழ்ப்படுத்தி ஜெயித்து அதற்கு மேலாக வாழ்கிறேனோ அன்னைக்கு தான் அது நிரந்தரமான நிவாரணமாக இருக்கிறது. மனுஷனை உண்டாக்கும் போது எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னார். ஏன்னா இவன் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த முடியும். ஏன்னா அவன் 2 உலகத்திலையும் ஆளுகிறவன், 2 உலகத்திலையும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவன். அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி நான் எப்படி ஆவிக்குரிய உலகத்திலேருந்து உண்டாக்கணும், அதுபோல் நீ ஆவிக்குரிய உலகத்துக்குரியவன். நீ வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும், அது பலனளிக்கும். இந்த இயற்கை உலகத்தில் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அப்படி கீழ்ப்படுத்த எல்லாத்தையும் ஆண்டுகொள் என்று சொல்கிறார்.